வணக்கம் மக்கள் அதிகாரம் இதழ்ல வெளியான ஒரு கட்டுரையோட அலசலத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, ஈரான் தலைவரோட படுகொலைக்கு பின்னால அமெரிக்கா இஸ்ரேல் பயங்கரவாதம் இருக்குன்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டும் முன்வைக்குது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம். பாருங்க, இந்த கட்டுரையோட தலைப்பே எவ்ளோ நேரடியா எவ்ளோ அழுத்தமா இருக்குன்னு. இது ஏதோ ஒரு ராணுவ நடவடிக்கைன்னு சொல்லாம இது ஒரு பயங்கரவாத செயல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு வார்த்தையிலேயே இந்த நிகழ்வு மேல ஒரு சட்டவிரோதமான நியாயமற்ற தாக்குதல்ங்கிற பார்வையை கொண்டு வராங்க. இதுதான் இந்த கட்டுரையோட மொத்த வாதத்துக்கும் தொடக்க புள்ளியா அமையுது. சரி, அடுத்ததா கட்டுரையோட மையமான குற்றச்சாட்டு என்னங்கறத பார்க்கலாம். அதாவது ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியோட மரணம் ஒரு விபத்தோ இல்ல இயற்கையானதோ கிடையாது, அது ஒரு திட்டமிட்ட படுகொலைன்னு இவங்க சொல்றாங்க. இதன் பின்னணியில என்ன அரசியல் காரணங்கள் இருக்குன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த கட்டுரை நடந்த நிகழ்வுகளை ஒன்னுக்கு பின்னாடி ஒன்னா ஒரு சங்கிலித் தொடர் மாதிரி நமக்கு காட்டுது. இதுல ஒவ்வொன்னும் ஒரு தனி சம்பவம் இல்ல, ஆனா இதை எல்லாமே ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதிங்கிற மாதிரி தான் முன்வைக்கப்படுது. இந்த வரிசை முறைதான் அவங்களோட வாதத்துக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குது. இங்குதான் ஒரு பெரிய முரண்பாட்டை நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஈரான் மக்களுக்கு உதவ வர்றோம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இல்ல, இது ஒரு திட்டமிட்ட படுகொலை, ஒரு ஏகாதிபத்திய ஆட்சி கவிழ்ப்பு முயற்சின்னு குற்றம் சாட்டுது. பாருங்க, ரெண்டு பார்வைகளும் எப்படி நேருக்கு நேரா மோதுதுன்னு. கட்டுரை என்ன சொல்ல வருதுன்னா, இந்த தாக்குதல் திடீர்னு நடந்த ஒரு விஷயம் இல்ல. இது அமெரிக்கா பல வருஷமா பின்பற்றிட்டு வர ஒரு ஏகாதிபத்திய கையேடுல இருக்கிற ஒரு அத்தியாயம்தான் அப்படின்னு வாதிடுறாங்க. அதாவது தனக்கு பிடிக்காத ஒரு ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன உத்திகளை பயன்படுத்தினாங்களோ அதே தான் இங்கேயும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும் இல்லையா? ஒருவேளை இந்த தலையீடு ஈரான் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யுமே, அங்க ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வருமே, அதுல என்ன தப்பு அப்படின்னு நாம யோசிக்கலாம். இந்த கேள்வியை கட்டுரை எழுப்பி அதுக்கு ஒரு தெளிவான பதிலையும் கொடுக்குது. அந்த கேள்விக்கு பதிலா கட்டுரை நமக்கிட்ட கேக்குது, ஜனநாயகம் கொண்டு வர்றோம்னு சொன்னதுக்கு என்ன ஆச்சுன்னு இந்த நாடுகளை பாருங்கன்னு. ஈராக், சிரியா, ஆப்கானிஸ்தான்லாம் அமெரிக்கா தலையீடு நடந்தது. ஆனா அங்க நிலையான ஜனநாயகம் வந்ததா? இல்ல, முடிவே இல்லாத குழப்பமும் வன்முறையும்தான் மெச்சோன்னு சொல்லி தன்னோட வாதத்தை வலுப்படுத்துது. இதுதான் இந்த கட்டுரையோட மிக முக்கியமான கருத்து. ஒரு நாட்டோட ஆட்சி எப்படி இருப்பணும், யாரு தலைவரா வரணுங்கிறத அந்த நாட்டு மக்கள் தான் முடிவு செய்யணும். எந்த ஒரு வெளிசக்தியும் இதுல தலையிடக்கூடாது. அப்படி தலையிடுறது அந்த நாட்டோட இறையாண்மைக்கு எதிரானதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. சரி, ஒரு கேள்வி இருக்கு. இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு ஏன் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தாங்க? இத புரிஞ்சுக்கணும்னா நாம ஈரானுக்குள்ள என்ன சூழல் இருந்துச்சுன்னு பார்க்கணும்னு கட்டுரை சொல்லுது. வாங்க அங்க என்னதான் நடந்துட்டு இருந்ததுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். ஈரானோட இன்றைய நிலைய புரிஞ்சுக்கணும்னா அதோட வரலாற்றையும் நம்ம பார்க்கணும். 1979ல அமெரிக்கா ஆதரவு ஆட்சிக்கு எதிரா ஒரு பெரிய மக்கள் புரட்சி வெடிச்சது. அதோட விளைவுதான் இன்னைக்கு இருக்கிற ஈரான் அரசு. சோ இந்த வரலாற்று பகைதான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த தொடர் மோதலுக்கு ஒரு முக்கிய காரணம்னு கட்டுரை சொல்லுது. இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்றாங்க. ஈரானுக்குள்ள விலைவாசி உயர்வு, ஊழலுக்கு எதிரா மக்கள் போராட்டம் நடத்தினது உண்மைதான். ஆனா அந்த உண்மையான உள்நாட்டு பிரச்சினைகளை ஒரு சாக்கா வச்சு ஒரு வெளிநாட்டு தலையீட்டை நியாயப்படுத்த முயற்சி நடந்திருக்கு. இதுதான் அந்த ஏகாதிபத்திய கையேட்டின் ஒரு தந்திரம்னு கட்டுரை சொல்லுது. இப்போ கட்டுரை ஈரானை விட்டுட்டு உலக அரங்குக்கு நம்ம கவனத்தை திருப்புது. இவ்ளோ பெரிய சம்பவம் நடக்கும்போது மத்த பெரிய நாடுகள்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தது, ஏன் சர்வதேச சமூகம் மௌனமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சேன்னு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. சீனா, ரஷ்யா, இந்தியான்னு பல நாடுகள் அமெரிக்காவோட இந்த செயலை கண்டிக்காம விட்டத இந்த கட்டுரை சுக்கி காட்டுது. இது என்ன காட்டுதுன்னா, ஒவ்வொரு நாடும் தங்களோட சொந்த நலனை மட்டும்தான் பாக்குது தவிர ஒரு நாட்டோட இறையாண்மைக்கோ இல்ல சர்வதேச சட்டத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க தயங்குதுன்னு ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வைக்குது. கடைசியா இந்த கட்டுரை இத வெறும் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு இல்ல, இத ஒரு உலகளாவிய பிரச்சனையோட ஒரு பகுதியா பார்க்கணும்னு சொல்லி ஒரு பரந்த முடிவுக்கு வருது. இது ஈரான் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ஒரு மேற்கோள்ல தான் கட்டுரையோட முழு சாராம்சமும் அடங்கியிருக்கு. அதாவது பெரிய சக்தி வாய்ந்த நாடுகள் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறதெல்லாம் உலக வளங்களை சுரண்டுறதுக்கும் தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்கும் தான். இதுல சாதாரண மக்களோட நன்மைக்கு எந்த இடமும் இல்லைன்னு ஆணித்தரமா சொல்றாங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? கட்டுரை ஒரு தீர்வையும் முன்வைக்குது. இந்த ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்புக்கு எதிரா உலகம் முழுக்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட நாடுகளும் உழைக்கும் மக்களும் ஒன்னு சேரணும்.
அப்படி ஒரு சர்வதேச ஒற்றுமையை உருவாக்கணும்னு ஒரு அழைப்பு விடுது. இதுதான் தங்களை பாதுகாத்துக்க ஒரே வழின்னு நம்புறாங்க. கடைசியா நம்ம முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை இந்த கட்டுரை விட்டுட்டு போகுது. ஒடுக்கப்பட்ட நாடுகளெல்லாம் ஒன்னா சேர்றத தவிர இந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க உண்மையிலே வேற என்னதான் வழி இருக்கு? இதுக்கான பதில நாம தான் தேடணும்னு சொல்லி இந்த முக்கியமான விவாதத்தை நம்மளோட சிந்தனைக்கு விடுறாங்க.